தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடங்கியது இந்திய எதிர்ப்பு பேரணி. சென்னை எழும்பூரில் ராஜரத்னம் அரங்கில் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு தொடங்கி இருக்குங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார். இதற்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்தி இம்போசிஷன் ஒன்று ஆரம்பித்து விட்டாங்க. அதுக்கு உடனே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையும், ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா செய்தியாளர்களிடம் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு போய்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா விஷயத்துக்கும் பொறுத்துலாம் போக முடியாது. நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் வருது, அன்றைக்கி மொத்த பயிலும் கூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் முன்னாடி சொல்லிவிட்டு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இது வெளியிட்டதுலேருந்து என்னைக்கிடா அந்த நாள் வரும்னு சொல்லிட்டு அனைத்து தம்பி தங்கைகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாளும் வந்துருச்சு. இந்த இடத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு தான் தெரியும் கூட்டம் எப்படி அலைமோகுது அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 500 கொடுக்குறேன், ஒரு 1000 கொடுக்குறேன், உங்களுக்கு குவாட்டர் இலவசம், பிரியாணி இலவசம் அப்படின்னு ஒரு பயலுக்கு கொடுக்கல. எந்த ஒரு இடத்துலையும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கலை. ஆனால் திருநெல்வேலியில் இருந்து, கன்னியாகுமரியில் இருந்து, கோவையில் இருந்து, ஆம்பூரில் இருந்து, இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை இடத்துல இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில இடத்துல 2-3 பஸ்ஸாக வருது, ஒரே இடத்துல இருந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு மிக முக்கியமான சந்தோஷ நிகழ்வையும் பகிர வேண்டியது இருக்குது. என்னென்னா, அனைத்து இடங்களிலும் ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியோட கொடி இருக்குது அப்படின்னும் போது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கொடியை நம்ம சொல்கிற சேர சோழ பாண்டியர்களோட அந்த பெருமை மிகு சின்னத்தோடு சேர்ந்த நம்மளுடைய கொடியை பறக்க விடுறது இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு தனி கெத்துங்க. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விடயத்துக்கு நம்ம கையில் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய போராட்ட வடிவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிற்கான கொடியை எடுத்து காட்டும் போது தான் இது தமிழ்நாடு நாள். அதே நேரத்தில் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்தி திணிப்புக்கு எதிராக நம்ம ஒன்று கூட முடியும். இங்கே பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க. வாகனம் நிறுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கிறது. மழை பெய்த இந்த காலகட்டத்திலும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா உடல்நிலை காரணமாக வர முடியாமல் இருப்பாங்க. அதற்காக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனாலும் கூட பலரும் குழந்தைகளோடு நிற்கிறது, குடும்பத்தோடு நிற்கிறது அப்படிங்கிறது, எந்த காசும் கொடுக்காம நிற்கிறது அப்படிங்கிறதும் கொள்கை பிடிப்பாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளின் இந்த மாதிரியான கூட்டமைப்பில் மட்டும்தான் நடக்குங்கிறத ஆணித்தரமாக நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் வீட்டில் இருந்து கொண்டு, அதாவது எந்த ஒரு வேலையும் ஏதாவது செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை, அது மட்டும் இல்லாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் வந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பாட்டை போட்டு ஆட்டம் ஆடுறதுங்கிற மாதிரியான கூட்டம் இல்லாமல் அத்தனை இளைஞர்களும் கூடியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இளைஞர்கள் இருப்பாங்க. அவர்களை தவிர்த்து குடும்பமாக கூட்டம் நிற்கிறது. அத்தனை பேரும் கொடையை பிடிச்சிட்டு மழை பெய்யுது, அதை பற்றி ஒரு துளியும் கண்டுக்காமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த தமிழ் உணர்வுக்கு அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த இடத்துல நம்ம தெரிவிச்சுக்கிருக்கோம், கடமைப்பட்டிருக்கோம். என்னமோ தெரியலைங்க, இது ஒரு வரலாற்று நிகழ்வு மாதிரி தோணுது. ஏன்னா முன்னாடி ஒரு இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது வெறும் காணொலியாவோ இல்லை ஒரு சில புகைப்படங்களாவோ ஒரு சில பேர் பேசும்போது அந்த மாதிரி மட்டும் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த நிகழ்வை நேரில் நம்ம பங்காற்றும் போது அது கிடைக்கிற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது தனி கெத்து. ஏன்னா பேசும்போதே வார்த்தைகள் தெளிவாக பேச முடியல. அந்த அளவுக்கு சந்தோஷத்தால் பிறகுது வார்த்தைகள் அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் பார்த்திங்கன்னா நான் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வர முடியாத அத்தனை உறவுகளும் கவலை கொள்ளவே வேண்டாம். அவர்களால் முடிந்த ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இதன் மூலயமா பரப்புவோம். இந்த மாதிரியான காணொலிகளை பரப்புவதோ, இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களை வெட்டி அனுப்புவதுங்கிறது எல்லாமே தமிழ் தேசியத்திற்கு ஒரு உறுதுணையாகத்தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதை கொண்டு ஐயப்பட தேவையே இல்லை. அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட அஃபிஷியல் சேனலில் அத்தனையும் லைவாக பதிவிடுறாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் அந்த இடத்துல பார்த்து அதை சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள். இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.